கரண்டே சுத்தமா இல்லைங்க. கரண்டே இல்ல. தமிழ்நாட்டுல இப்ப கொஞ்ச நாளாவே கரண்ட் இல்ல. ரோட்டுக்கு ரோடு, வீதிக்கு வீதி எல்லாரும் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா தான் தெரியுது, ஃபீஸ் கேரியர் வந்து புடுங்கிட்டு போயிட்டேன் அப்படின்றாங்க. காலையில ஃபீஸ் கேரியரை புடுங்கினா நைட் ஏன்டா கரண்ட் போகுது? இதை கேட்டா நம்மள வந்து தற்கூரி அப்படின்றாங்க. அதை விடுங்க, தூர பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டுல சென்னையில கூட பல்வேறு இடங்கள்ல வந்து கரண்டே இல்லை. நைட்லாம் கரண்ட் கட் ஆகுது. முதலமைச்சர் விஜயின் சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட வியாசர்பாடி, சத்யமூர்த்தி நகர், ஜே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நேற்றிரவு 9 மணிக்கு தடைப்பட்ட மின்சாரம் 11 மணிக்கு வந்ததாகவும் தினசரி இதே நிலைதான் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கட் ஆகுது, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ ஒரு நைட் ஃபுல்லாமே கரண்ட் கட் ஆகுதான். இது எவ்வளவு பெரிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். இதுல வந்து நேத்து கூட ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒருத்தர் போராட்டம் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ நீங்க பாருங்க. எல்லாரும் ஓட்டு போட்டுக்கிறீங்க, டிவி கேக்கு ஆட்சி மாறிச்சுப்பா. கோலம் போடுங்கள், விசில் போடுங்கள், விசில் ஊதுங்கள். ஊதிட்டாங்க ஒரே ஓடியா அப்படியே நல்லா காத்து கரண்ட் தேவையில்ல, கரண்ட் தேவையில்ல, இனிமே தேவையில்ல. ஏரியா ஃபுல்லா கரண்ட் தேவையில்ல. பல காலத்துல ரோட்ல பாத்தீங்களா, ரோட்ல போடுங்க. கரண்டே தேவையில்ல, தேவையில்ல. காசு பணம் மிச்சம், காசு பணம் மிச்சம். தேவையில்ல, ரோட்ல போடுங்க. அவ்வளவுதான். எல்லாரும் ரோட்ல போடுங்க, எல்லாரும் ரோட்ல போடுங்க. கரண்டே தேவையில்ல. கரண்ட் பில் கட்டி உட்காந்து வந்து தேவையாகணும். பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாரு? டிவி கேக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்கல்ல, டிவி கேக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்கல்ல, விசில் அடிங்க, கோலம் போடுங்க, விசில் கோலம் போடுங்க, கரண்ட் வந்துடும் அப்படி. உண்மையிலேயே இதை வந்து நான் சிரிக்கிறதா இல்லை வந்து சிந்திக்கிறதானே தெரியல. மாற்றம் வரும், மாற்றம் வரும்னு நினைச்சு மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. ஆனா மாற்றம் வந்துச்சா அப்படின்னு கேட்டா இதுதான் மாற்றம் அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருக்குண்ணா. இதுக்கு வந்து பதில் என்னன்னா, போன ஆட்சியில வந்து இதெல்லாம் நடக்கலையா, போன ஆட்சியில வந்து இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, போன ஆட்சியில இந்த அளவுக்கு கொடுமைலாம் நடக்கல. உண்மையிலேயே அதானா, போன ஆட்சியில கரண்ட் அதிகமாக கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்கவே இல்லைண்ணா. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இல்லை, பவர் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு விரும்பிட விட்டுருக்காங்க பெரம்பூர் தொகுதியில, முதலமைச்சர் தொகுதியில. யுவர் ஆனர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவல நிலையை பார்த்தது உண்டா யுவர் ஆனர்? கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு 3 ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருக்காங்க இன்னைக்கு பெரம்பூர் தொகுதியில. அப்போ இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது தானே. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வெடிச்சிச்சுல்ல, அதனால எல்லாத்துக்கும் திமுக தான் சதி பண்ணாங்க, எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்புல இருந்து பேசுறாங்க. ஆனா எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் அப்படின்னா, அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர், வார்டு கவுன்சிலர் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி மக்களுக்கு புரிய வைக்க முடியலன்னா எல்லாரும் வந்து கேட்குறாங்க, இப்போ என்னப்பா அவர் சிஎம்பா, அவர் சிஎம்பா அப்படின்ட்டு. ஏன்னா அண்ணன் சிஎம், அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பவர் கட் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி சோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, அமைச்சரை கேட்டால் அமைச்சர் வந்து ஏதோ புளிப்பு காரணம் மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பவர் கட்டுனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இளம் பெண்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும், கை குழந்தை வச்சிருக்க மகளிர் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்து ரோட்ல வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சுன்னா, குழந்தைங்க நைட்லாம் தூங்க மாட்டேங்குது, காலைல நாங்கள் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், இந்த மாதிரி அவல நிலையெல்லாம் இருக்கு. ஆனால் இதுக்கு ஏதாவது நீங்கள் வழி பண்ணுங்கண்ணா, ஏன்னா இதனால நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீலங்கரை பகுதியில் கூட நைட்லாம் கரண்ட் இல்லை. நேரத்தெல்லாம் சோழிங்கநல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஊழியர்கள் இருக்காங்கல்ல, ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா கரண்ட் இல்லை, நைட்லாம் அவங்களால நிம்மதியாக தூங்க முடியல. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப வெப்பமாக இருக்குது சென்னையில். அங்கே பெரம்பூர் தொகுதியில் ஸ்ரீபெரும்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் கரண்ட் இல்லைன்னா எவ்வளோ தொழில்நுட்பம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் கரண்ட் இல்லை, வில்லிவாக்கத்தில் கரண்ட் இல்லை, நிறைய சென்னையிலையும் பல்வேறு இடங்களில் கரண்ட் இல்லை அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் பின்னாடி திரும்பி பார்த்தா நிறைய ஊரில் கரண்ட் இல்லை. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. மனசை தொட்டு சொல்லுங்கள், இதுக்கு வந்து யாராவது முட்டு கொடுக்க முடியுமா?
டிவிக்கு நாங்கள் முட்டு கொடுப்போம்டா அப்படின்னு வந்து விச்சுவல் வாரியர்ஸ்லாம் வந்து முட்டு கொடுக்குறாங்கண்ணா. ஆனால் அவங்களுக்கே தெரியும் இவ்வளோ கேவலமாக தான் இருக்குது முட்டு கொடுக்குறது, வேற வழியில் கொடுத்தானே ஆகணும். ஆனால் சில பேர் ஏன்டா டிவிக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறத வெளியில் சொல்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அதான் உண்மை. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா உண்மையிலே. இந்த ஒரு ஆட்சியில் வந்து இத்தனை ஆட்சிக்கு வந்து இப்போ ஒரு மாதம் ஆச்சு, இந்த ஒரு மாத காலத்துலேயே நிறையா பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. பாலியல் கொடுமையாக இருக்கட்டும், பவர் கட்டாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், எல்லாமே கேட்டால் எல்லாத்துக்கும் திமுகன்னு நீங்களே பழிய போடுறீங்க. ஏன்னா திமுக என்னென்னா பண்ணாங்க அதை முதல்ல சொல்லுங்கண்ணா. இன்னொன்று என்னென்னா, திமுகன்னு சொல்கிறீங்க, அவங்க எதிர்கட்சி தான், ஆளுங்கட்சி கிடையாது. நீங்கள் ஆளுங்கட்சி, நீங்கள் தான் மக்களுக்காக நல்லது செய்ய வந்திருக்கீங்க, நீங்கள் தான் மக்களுக்காக நல்லது செய்ய போகிறீங்க. அப்போனா முடிவு உங்கள் கையில் இருக்குன்னா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் கட்டை வந்து கொஞ்சம் சீக்கிரம் கம்மி பண்ணணும். ஏன்னா பச்சிலம் குழந்தையிலேருந்து நிறைய பேர் வீட்டிலேருந்து எல்லாருமே ஜென்ரேட்டரோ சோலார் சிஸ்டமோ அந்த மாதிரிலாம் கரண்ட் போனால் வர்றதுக்கு எதுவுமே வச்சுக்கிறதில்ல. எல்லாருமே இந்த கரண்ட்டை நம்பி தான் வீட்டில் வந்து நிறைய வேலைகள் நடக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது தயவுசெய்து கரண்ட்டை கொஞ்சம் கொடுங்கண்ணா. ஒரு முதலமைச்சர்கிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்குது, கொடுங்க.